நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய வண்டி. நான் ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்லான்னு வந்து நிப்பாட்டினேன். இந்த கடையோட பேரை பாருங்கள், பட்டினத்தான் காப்பி, குடியை மறந்து குழம்பியை பருகுவோம். அதுக்கு கீழே பாருங்கள், அந்த அம்மா மாட்டில் பால் கறக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது. அதில் பாருங்கள், பச்சிளம் குழந்தைக்கு பால் இலவசம், ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு காப்பி இலவசம், மாற்றுத்திறனாளிகளுக்கு டீ இலவசம். எப்படி உண்மையிலுமே இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும். நான் இப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன். உண்மைதாங்க, எங்கள் கடையில் வந்து மாற்றுத்திறனாளி யாருங்க வந்தாலும் உங்களுக்குலாம் டீ காப்பி ஃப்ரீ, ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தாலும் ஃப்ரீ, குழந்தைங்களுக்கெல்லாம் பால் இலவசமாக தான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போவும் இந்த மாதிரி இருக்கிற இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் ரொம்ப ரேர். அதனால் நாம் வந்து என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கடைங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பாருங்கள், காசு மட்டும்தான் ஒரு குறியாக வச்சு கடையை வைக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை. இது ஒரு அதே அவங்க கடையாக தான் ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டு ஒரு ஹோட்டல் கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வியாபாரம் இல்லை. இருந்தாலும் இங்கே நான் காப்பி குடிக்கிறேன், இந்த காப்பி குடிக்கிறேன், டிஃபன் சாப்பிட்றேன். ஒரு காஃபி 4 இட்லி வெறும் 50 ரூபா தான். ஒரு காஃபி 4 இட்லி. உண்மையிலுமே இந்த காலத்துலையும் இப்படி கிடைக்கிறதுக்கு இதுதான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இது நம்ம சென்னையில் அலமாதி, சென்னையிலேருந்து வரும்போது அலமாதி தாண்டி வெங்கல் போகிற ரோட்டில் இந்த கடை இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு பேர் என்னண்ணே? இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது இந்த இடத்துக்கு பேர் என்ன? தாரணிப்பேட்டையா? தாரணிப்பேட்டை. இடத்துக்கு பேர் வந்து தாரணிப்பேட்டை. இவங்க தான் அங்கே இதில் வேலை செய்கிறவங்களாட்டுக்கு. இந்த திருநீர் வச்சுருக்காருல, அவர் தான் வேலை செய்கிறவராட்டுக்கு. நம்ம அலமாதியிலேருந்து வெங்கல் போகிற ரோட்டில் இருக்குது. நன்றி.